ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பிரியவா சரணம். நாளை மே 27 ஏகாதசி தினம். நாளைய தினம் நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் இதை மட்டும் 1 ஸ்பூன் கலந்து மறக்காமல் குளித்து விடுங்கள். நாளைக்கு நீங்க உங்களுடைய வீட்டில் வச்சு குளிக்கிறச்ச இப்படிப்பட்ட இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்துட்டு குளிக்கிறது மூலியமா உங்க வாழ்க்கையில இத்தனை நாட்களாக நீங்க பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள் இருந்து ஒரு தீர்வை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். இதற்கு முன்பு நீங்க செஞ்ச தவறுகள் எல்லாத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க நீக்கிக்க முடியும். எத்தனை நாட்கள் நீங்க மனசளவுல நிறைய வேதனைப்பட்டிருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனா எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்களுக்கான தீர்வுகள் கிடைக்கவில்லை என்றால் கூட நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கிறது மூலியமா, அதாவது ரொம்ப எளிமையா சொல்ல போனா, நீங்க குளிக்கின்ற தண்ணீர்ல இதை மட்டும் சேர்த்து குளிப்பது மூலியமாவே உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த சந்தோஷங்கள், உங்க வாழ்க்கையில ரொம்ப காலமா தொடர்ந்து வரக்கூடிய கஷ்டங்கள் இருந்து முற்றிலுமான ஒரு தீர்வை இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்காகவாவது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கட்டாயமா செஞ்சு பாருங்க. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இந்த ஏகாதசி நாட்கள்ல குளிக்கின்ற தண்ணியில சேர்த்து குளிக்க வேண்டிய பொருள் என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த இங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதை யார் வேணாலும் செய்யலாம் அப்படின்றதுனால நீங்க இதை செய்யும் போது முழு மனசோடு செய்யுங்க. ஏன்னா அப்படின்னா மட்டும்தான் இதனுடைய பலன் என்பது முழுவதுமாக உங்களை வந்து சேரும். இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, ஒரு பரிகாரத்தை செய்யும்போது முழுவதுமாக அந்த பரிகாரத்து மேல ஈடுபாடோட செய்ய மாட்டாங்க. சும்மா ஒரு பரிகாரம் தானே அப்படின்னு செய்வாங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்க. ஒரு பரிகாரத்தை நம்ம மேற்கொள்றோம், ஒரு பரிகாரத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னா அது முழு மனசோட செய்யணுங்க. அப்படி நம்ம செய்யும் போதுதான் அதனுடைய பலன்கள் என்பது நம்மளை வந்து அடையும். அப்படி மட்டும் இல்லைங்க, இதை நீங்க செய்யும் போது அந்த கடவுள் மேல முழு பாரத்தை போட்டு செய்யணும். இங்க இருக்கக்கூடிய பல பேர் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு பரிகாரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்காம சும்மா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. அப்படி செஞ்சா கூட இது பலன் கிடைக்கும். ஆனாலும் இதை நீங்க முழு மனசோடு செஞ்சீங்கன்னா அந்த உடனுக்குடனேயான பலன் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமா கிடைக்கும்ன்றதுல மாற்று கருத்து இல்லைங்க. சரிங்களா? சரி, இப்போ நீங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யணுன்றதை நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. கண்டிப்பா மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை இது உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கும். சரி, இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நல்லதே ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாகவும் இதை அமைச்சு கொடுக்கும். சரிங்களா? சரி, இப்போ நீங்க எப்படிப்பட்ட இந்த ஒரு பரிகாரத்தை செய்யணும்ன்றது பார்க்கலாமா? முதல் விஷயம், இதை நீங்க குளிக்கும் போது சேர்த்துக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதனால நாளைக்கு காலையில இருந்து இரவுக்குள்ள எப்போ நீங்க குளிக்க போனாலும் சரிங்க, அப்போ இந்த ஒரு விஷயத்த தாராளமா சேர்த்து குளிங்க. இந்த குளிக்கிற நேரத்துல தான் இதை சேர்த்துக்கிறதுனால நீங்க இப்பவுமே இதை செஞ்சிடணும்னு அவசியம் கிடையாது. சில மணி நேரங்கள் கழிச்சு கூட நீங்க தாராளமா செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, உங்களுடைய உடனே இருக்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்குன்னு அனைவருமே இந்த ஒரு பரிகாரத்தை தாராளமாக செய்ய சொல்லலாங்க. தப்பே கிடையாதுங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அவர்கள் செய்வது மூலியமாகவும் அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப காலமா இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு இது முற்றிலுமான ஒரு தீர்வையும் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நினைச்சு பார்க்க முடியாத மாறுதலை இது ஏற்படுத்தக்கூடிய ஒரு பரிகாரமாகவும் அமையும். அதனால கட்டாயமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. சரிங்களா? சரி, இதுக்கப்புறமா, அதாவது இந்த ஒரு விஷயத்த செஞ்சதுக்கு அப்புறமா இதை எப்படி செய்யறதை நான் இப்ப சொல்றேன். தெளிவா புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. இதை நீங்க காலையில இரவுக்குள்ள எப்பனாலும் செய்யணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? அதை எடுத்து இப்போ நீங்க செய்ய வேண்டிய அந்த ஒரு பரிகாரத்தினுடைய அந்த ஒரு விஷயம் பார்க்கலாம். முதல்ல இதை நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி செய்ய போறீங்க. அதாவது குளிக்கும் போது தான் செய்ய போறீங்க. ஆனா குளிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சா குளிக்கும் போது செய்ய முடியும் அப்படின்றதுனால முதல் விஷயமாக நீங்கள் இதற்கு தேவைப்படக்கூடிய பொருள் கரெக்டாக சொல்லணும்னா 3 பொருட்கள் எடுத்துக்கோங்க. இந்த 3 பொருள் கட்டாயமா வேணும். இது இல்லைன்னா இது, அது இல்லைன்னா இது கிடையாது. 3 பொருளையும் கட்டாயமாக எடுத்துதான் இந்த ஒரு விஷயத்த நீங்க செய்ய முடியுன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? முதலாவதாக நீங்க உங்களுடைய வீட்டில் அந்த குளிக்கின்ற தண்ணீரில் சேர்க்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ஏலக்காய். ஏலக்காயினுடைய மகத்துவம் வேறு எதிலுமே கிடையாதுங்க. செல்வத்தை ஈர்ப்பதிலையும் சரி, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்குவதிலையும் சரி, இந்த ஏலக்காய் அளவுக்கு எதுவும் பெருசாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்காது. அதனால நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மனசாராகவும் முழுமையான மனசுடனும் செஞ்சாலே போதுங்க. உங்க வாழ்க்கையில இழந்த கஷ்டங்கள், துன்பங்கள்னு அனைத்திலிருந்தும் உங்களுக்கான ஒரு விடுதலைன்றது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். எதிர்பார்க்காத மாற்றங்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் காண்பீங்க. அதுவும் உடனடியான மாற்றமாக இருக்குங்க. ரொம்ப காலமா நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு மாற்றம் இருக்கு பார்த்தீங்களா? அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்க போகுது. அதனால ரொம்ப பெரிய குழப்பங்களையும் ரொம்ப பெரிய யோசனைகளையும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ரொம்ப எளிமையான முறையிலேயே நீங்க
இந்த ஒரு விஷயத்த செய்ய முடியுன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, முதல் விஷயமாக இருக்கக்கூடியது இந்த ஏலக்காய். சரிங்களா? ஏலக்காய் எடுத்துட்டீங்கல்ல, ஏலக்காயில இப்போ நம்ம சொல்லக்கூடிய ரெண்டாவது பொருள், ஏலக்காய் முதல் பொருளை சேர்த்ததுக்கு அப்புறமா ரெண்டாவது பொருளாக நீங்க சேர்க்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியதாங்க. ரொம்ப எளிமையான விஷயம் தான் இந்த பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்தையும் நீங்கள் குளிக்கின்ற தண்ணீர்ல தாராளமாக சேர்த்துக்கலாங்க. இந்த பச்சை கற்பூரத்தை நீங்க குளிக்கின்ற தண்ணீர்ல சேர்க்கறது மூலியமா மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமா ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதுவும் முக்கியமா சொல்ல போனா இதற்கு முன்பு நீங்க காணாத அந்த துன்பங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வழியாக இது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால ரொம்ப பெரிய குழப்பங்கள் பயங்கள் இல்லாம நீங்க தாராளமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கூட சேர்த்துக்கலாங்க, தப்பு கிடையாதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இதை நீங்க செய்றீங்கன்ற போது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டம் என்பது உடனடியாக தீந்துரும்ன்றதையும் உறுதி கூற முடியுங்க. ஏன்னா இது அப்பேற்பட்ட ஒரு ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரமா இருக்குது. புரியுதுங்களா? சரி, இப்போ ரெண்டு பொருட்கள், ஒன்று பச்சை கற்பூரத்தை சேர்த்துக்கிட்டீங்க. ரெண்டாவது முதல் பொருளாக நீங்க சேர்த்தது மன்னிக்கவும், முதல் பொருள் வந்து பச்சை கற்பூரம் கிடையாது, ரெண்டாவது பொருள் தான் பச்சை கற்பூரம். முதல் பொருள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப எளிமையான பொருள் தான். நம்ம இப்போ சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த ரெண்டு பொருட்கள் தான், ரெண்டு பொருட்களை தான் நீங்கள் சேர்க்குறீங்க. கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த ஏலக்காயை சேர்க்கறதுனால நீங்கள் அந்த இடத்துல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்காக சிறிதளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறீங்க. புரியுதுங்களா? முதல் விஷயம் ஏலக்காய், ரெண்டாவது விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பச்சை கற்பூரம், மூணாவது விஷயம் கல் உப்பு. இந்த மூன்று பொருட்களை மட்டுமே நீங்கள் சேர்த்துட்டு உங்களுடைய வீட்டில் குளிச்சாலே போதுங்க. எதிர்பார்க்காத மாற்றங்களையும் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் இது உங்களுடைய வாழ்க்கையில உடனே ஏற்படுத்தி கொடுக்கும். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. கட்டாயமா நல்லது நடக்குங்க. உங்க வாழ்க்கை மாறி ஒரு மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பையும் ஒரு நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சாலே போதுங்க. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷமும் ஒரு கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையில அமையும். நீங்க இந்த மூன்று பொருள், ஏலக்காய், அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், மூன்றாவது கல்லுப்பு, இந்த மூன்று பொருட்களை மட்டுமே நீங்க சேர்த்து குளிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில பல மாதங்கள் வருடங்களாக நீங்க கஷ்டம் தீந்துருமா, பிரச்சனை நீங்கிருமான்னு எதிர்பார்த்த விஷயங்கள் உடனே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கும். சரிங்களா? இனி எந்தவித பயமோ இல்லை குழப்பமோ வேண்டாங்க. எதிர்பார்த்ததை விட நல்ல மாற்றங்களையும் நல்லதையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உடனே காண்பீங்க. அப்படிப்பட்ட ரொம்ப எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு பொருளா இது இருக்குது. நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. கண்டிப்பா சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில நீங்க இழந்தது, கஷ்டப்பட்டது, இது நாள் வரைக்கும் மாறாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து எல்லாத்துக்குமான ஒரு தீர்வை இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும்ன்றதுல மாற்றுக்கருத்து இல்லைங்க. இதை எந்த அளவுக்கு முழு மனசோட செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உடனுக்குடனேயான தீர்வுகளையும் நல்ல மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும்ன்றதுல மாற்றுக்கருத்து இல்லைங்க. அது மட்டும் இல்லை, இதை நீங்க மட்டும் செய்யாதீங்க, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முதற்கொண்டு இந்த நீர்ல குளிக்க வைங்க. கண்டிப்பா இது உங்க குழந்தைகளுடைய வாழ்க்கையுமே மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரமா இருக்குங்க. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். இது உங்களுக்கான ஒரு பரிகாரமும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் இருப்பதால கட்டாயமா நீங்க இதை செஞ்சு பார்க்கலாங்க. கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயம் உங்க வாழ்க்கையில் இது ஒரு மாற்றத்துக்கான வாய்ப்பாக இருக்கட்டும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். பெரியவா உங்களுக்காக இருப்பார். பெரியவருடைய ஆசீர்வாதத்தோடு செஞ்சு பாருங்க. கண்டிப்பா மிகப்பெரிய மாறுதல் மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.